மனிதன் எப்பொழுது அல்லாஹ்வை விட்டு தூரமாகுவானோ அப்பொழுது அவனுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படும். அல்லாஹ் விட்டு தூரமாகுது, அல்-புஅது அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனை அல்லாஹ் விட்டு தூரமாகுது. அல்லாஹ் விட்டு தூரமாகுது எப்படி? ஒரு மனிதன், நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முஹாசபா செய்து கொள்ளுங்கள். இது ஒரு மிகப்பெரிய பாடம். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க அளவீடு செய்து கொள்ளுங்கள். என்னுடைய இந்த நாள் நேற்றைய நாளை விட இந்த நாள் அமல்களில் நான் என்னை அதிகப்படுத்திக் கொண்டேனா, இல்லன்னா நீங்க அல்லாஹ்விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரமாறீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இன்று சுபஹுடைய தொழுகை தொழுதேனா, நான் இன்று குர்ஆன் கையில் எடுத்து ஓதினேனா, நான் இன்று காலை மாலை திக்ர்களை செய்தேனா, நான் இன்று துஹாவுடைய தொழுகை தொழுதேனா, நான் இன்று பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டேனா, நான் இன்று திக்ர்களை சரியாக செய்தேனா, நான் இன்று இஸ்திக்ஃபார் செய்தேனா. ஒவ்வொரு நாள் நான் காலையில் விழித்தெழுந்ததில் இருந்து உறங்கும் வரை என்னுடைய நாளை நான் முஹாசபா செய்யும். ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி சிந்திங்க. அப்படி கொஞ்சம் நீங்க குறைஞ்சுக்கிட்டு போறீங்கடா, நீங்க அல்லாஹ் விட்டு தூரமாகீங்க. அல்லாஹ்வை விட்டு யார் தூரமாகுவார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நெருக்கடியும் மனக்குழப்பமும் ஏற்படும்.